வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீங்கள் நான் மார்கழி திருப்பாவை 28வது பாசுரம் இன்றைக்கி வந்துட்டோம் இல்லையா? கடன்னு இந்த மாதமே முடிஞ்சிருச்சு. அப்போ இன்னைக்கு இந்த பாசுரம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அப்படின்ற பாசுரம். இதில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் ஆண்டாள் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டா, ஒரு விரதம் இருக்கலாம், விரதம் இருந்தால் பெருமாள்கிட்ட போக முடியும், நமக்கு அவன் தான் பறை தருவன், அதனால் அங்கே போயிடலாம், நாராயணன் தான் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு, ஏன்னா கண்ணன்னு முதல்லலாம் சொல்லலை, நாராயணன் சொல்லிட்டு அங்கேருந்து அப்புறம் என்ன டூஸ் டோன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நம்ம உள்ளுணர்வை தட்டி எழுப்புறதுக்கு அங்கே இருக்கிற ஆய்ச்சியர்களை எல்லாம் எழுப்பி அப்புறம் நேராக நந்தகோபுரம், ஏன்னா அவள் அங்கேயே இருக்கா இல்லையா, கோகுலத்திலே இருக்கா மாதிரி தானே தன்னை விஷுவலைஸ் பண்ணிக்கிறா. அங்கேயே நேராக போயிட்டு நந்தகோபுரம் வீட்டுக்கே போயிட்டு அங்கே யார் நம்மளுக்கு குருன்னு காமிச்சு கொடுத்து நப்பினியை பிடிக்க வச்சுட்டு நப்பினியை நம்மளோட சேர்த்துக்கிட்டு, ஸோ இது அத்தனையும் பண்ணிக்கிட்டு பெருமாளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டா. பெருமாளை எழுப்பும்போது சொல்கிறா, உனக்கு புரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியணும், நீ எங்களுக்கு இது கொடுக்கணும், நாங்களாம் இப்படி வந்திருக்கோம், என்ன சொல்கிறது, நாங்கள்லாம் உன்னையே உனக்கு தலை பெய்தோம், உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கோம், அதனால நீ எழுந்து வா, இந்த சிம்மாசனத்தில் உட்காரு, எங்களுக்கு மாரிமலை முழிஞ்சில் சொல்லி இப்படியெல்லாம் நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா, அப்பேற்பட்டவன் போற்றி போற்றி அப்படின்ட்டு எல்லாம் அவனுக்கு காப்பு கட்டி எல்லாம் பண்ணிட்டு அங்கே தாயார் நப்பின்னை தாயார்கிட்ட எனக்கு கண்ணாடி இதெல்லாம் விசிறியெல்லாம் கொடுன்னு கேட்ட மாதிரி இங்கே எனக்கு பாஞ்ச சன்னியத்தை கொடு, எனக்கு விதானத்தை கொடு, எல்லாத்தையும் கொடுன்ட்டு எல்லா முறைகள்லையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு, சரி எல்லாம் வந்துருச்சு வா, நான் அந்த பறை ஒழிச்சு அந்த எல்லாம் பண்ணி வா உனக்கு அம்சம் பண்ணுறேன்ட்டு சக்கரை பொங்கலையும் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த விரதத்தையே முடிக்க போயிட்டுருக்கா. 30 நாள் கூட வேண்டாம், பெருமாள் சொல்கிறான் நல்லா தான் கோதை நீ பண்ணிட்ட, அதனால் இன்றைக்கே முடிச்சுக்கோன்னு நேற்று சொன்ன உடனே இதை அத்தடி பண்ணிட்டா. ஆனால் இப்போ பெருமாள்கிட்ட வர இதெல்லாம் அம்சம் பண்ணியாச்சு, எல்லாம் அவனை திருப்தி பண்ணியாச்சு, ஆனால் எது தேவைன்றதை இன்னும் ப்ரிசைஸாக கேட்காம வெயிட் பண்ணுறா. அதனால் இப்போ ஒரு கான்வர்சேஷன் பெருமாளுக்கும் ஆண்டாள்னா அந்த ஆய்ச்சியர்களுக்கும் நடக்கிற மாதிரி நடக்கிறது. இங்கே தான் பெருமாள் நம்மளுக்கு கடைசி டெஸ்ட்டை வைக்கிறான். முறைகளை ஃபாலோ பண்ணணும்னு ஆண்டாள் சொல்லிகிட்டே வரான்னு சொன்னேன் இல்லையா? எத்தனை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாலும் உள்ளார்ந்த ஒரு உணவு ஒன்று நம்மளுக்கு இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணும். என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் பண்ணுற பெருமாளே, ஆனால் இதிலெல்லாம் நீ கிடச்சிருவேன்னு நம்பலை, நீ மனசு வச்சு நீயே கதின்ட்டு உன் காலில் விழுந்திருக்க, நீ நினச்சாதான் உண்டு, நான் என்ன பண்ணாலும் நீ நினச்சாதான் உண்டு. இது எவ்வளோ அழகான, இதுதான் அல்டிமேட்டாக சொல்ல வேண்டிய சரணாகதி. நான் எல்லாம் பண்ணுவேன், இந்த முறைகளெல்லாம் பண்ணுவேன், ஏன்னா அந்த ஜேர்னி, அந்த நான் வழிமுழுக்க ஒன்று நினைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த முறைகள் எனக்கு உதவும். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் உன்னை கலக்கிறதுக்கு, அந்த ஆத்ம அனுபவத்துக்கு நீயும் நானும் கலந்துருக்க, நான் உன்கிட்ட பரிபூர்ணமாக அடைகிற சரணாகதியும் நீ அந்த நேரம் அந்த பரமாத்மா மனசு வைக்கிறது மட்டுமே அப்படின்றத அந்த பெரிய தத்துவத்துக்கு ஆண்டாள் இங்கே வரா. எப்படி பார்த்தீங்களா? நம்ம இந்து மதத்தில் ஒரு விளக்கேற்றணும், கோலம் போடணும், எல்லா ப்ரொசீஜரும் இருக்குது. எதுக்குன்னா அந்த நேரம் பெருமாளை நினைப்போமே, அந்த நேரம் கடவுளை நினைப்போமே, அதுக்காக அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த நினச்சி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பிளெண்ட் ஆகி உள்ளே போய் அப்படியே அந்த கடவுளோட கலக்கிறது தான் அல்டிமேட் கோலுன்றத ஆண்டாள் நமக்கு காமிச்சு கொடுக்குறா. அப்படிப்பட்ட இந்த பாசுரத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா ஒரு வாட்டி? கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு எங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரம்பாவாய். அப்படி வருது இந்த பாசுரம். உடனே பெருமாள் சொல்கிறாராம், சரி நீங்கள் இல்லை எனக்கு இவ்வளோலாம் முறையாக என்னென்னமோ பண்ணிட்டீங்களே, கடைசியில் நீ எனக்கு இன்னும் பறை இதெல்லாம் கேட்டேன், பட் உனக்கு என்ன வேணும், எனக்கு இவ்வளோ தான் உனக்கு கொடுக்கணுமா, நான் பாஞ்ச சனியை கொடுத்தேன், இதெல்லாம் கொடுத்தேன், நீ வேறு ஏதாவது நினச்சா கூட கேளு, உன் மனசுக்குள்ளே ஏதாவது விஷயங்களை வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி பெருமாள் கேட்குறாராம். அப்படின்னா அவங்க சொல்கிறாங்களா, உனக்கு தெரியாமல் என் மனசில் என்ன இருக்கும், பெருசாக ஒன்றுமே இல்லை பெருமாளே, நீ கொடுக்க வேண்டியதை தான், மோட்சத்தை தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம், வேறு ஒன்றுமே கேட்கலையே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்களாம். உடனே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பெருமாளே, எல்லாமே உனக்கு தான் தெரியும் இல்லையா? அதுதானே அந்த பணிவு, அந்த பவ்யம். இப்போ நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, எனக்கு என்னங்க தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும், பார்த்து பண்ணிவிடுங்க, அதே தான் இப்போ ஃபாலோ பண்ணுறா ஆண்டாள். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்களாம்.
உங்களுக்கா தெரியாது? உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்ட உடனே தாங்க உண்மையிலே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் வருது. கறவைகள் பின் சென்று நாங்கள் மாட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம் பெருமாளே கண்ணாடே, நாங்கள் மாட்டுக்கு பின்னாடி மாடை ஹைன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரும் வந்து வேதத்தை படித்து இந்திரியத்தை அடக்கி தங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எல்லாம் இது பண்ணி ஒரு அவ்வளோ பூஜையை பண்ணி எல்லா நிஷ்டங்களையும் பண்ணி ஸ்லோகங்களெல்லாம் சொல்லி மந்திரங்களை சொல்லி எங்களுக்கு எதுவும் தெரியாது. எல்லாரும் குருவுக்கு பின்னாடி போய் அதெல்லாம் கற்றுப்பாங்க. இந்த ஒன்றும் இல்லாத சுத்தம் இல்லாத தன்னறிவே இல்லாத அந்த மாட்டுக்கு பின்னாடி போகிறோம். அதை போய் குருவை பிடிச்சி நாங்கள் பாட்டு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்றாங்களாம். கறவைகள் பின் சென்று அப்படின்ட்டு. அப்புறம் கானகம் நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறோம். அட்லீஸ்ட்டு ஒன்றுமே தெரியல, 4 திவ்ய தேசத்துக்காவது போனோமா? அந்த திருப்பதிக்கோ காஞ்சிபுரத்துக்கோ இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துக்கோ எங்கேயான எங்கள் வாழ்நாளில் போயிருக்கோமா? ஒன்றும் கிடையாது. காட்டுக்குள்ளே நெறிஞ்சி முள்ளு காடு பெருமாளே, அதில் போய் சுற்றின்னு இருக்கோம். எங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே பெருமாள் சொல்கிறாரா, அப்படிலாம் இல்லை, அந்த பசுக்களுக்கு பின்னாடி போகிறது உங்களுடைய வர்ணாசிரமம், அதாவது உங்களுக்கான தொழிலை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு எடுத்துட்டு அந்த தர்ம கணக்கில் எடுத்துட்டுருவேன் நான். அப்புறம் நீங்கள் காட்டுக்கு என்ன இப்போது எல்லாரும் வந்து இப்போ வந்து குருகுலத்துலலாம் காட்டுக்கு தானே போகிறாங்க. ஒரு குரு சொல்லி போய் காட்டுக்கு போய் சொல்லி பொறுக்கலையா? நானே பண்ணது இல்லையா சாந்தி பண்ணி முனி அனுப்பினப்போ? அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதையும் நான் வந்து தர்மத்து கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது, நீ தர்மத்துக்காக பண்ணுற விஷயங்களை நாங்கள் பண்ணலை, கானம் சேர்ந்துன்போம்ட்டாங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்கள் வாழ்க்கைக்காக டெய்லி பிரெட் ஏர்னிங்கு. நாங்கள் வெறும் ஆஃபீஸ் போகிறோம் வரோம் இதை பண்ணிகிட்டே இருக்கோம். பெருமாளே உன்னை என்னத்தை சேவிக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நாங்கள் நேராக காட்டுக்கு போகிறோம், சொல்லி பொறுக்கிறோம், மாடை மேய்க்கிறோம், எங்கள் சாப்பாட்டுக்காக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு தர்மத்துக்காக கூட உண்போம் அப்படின்னப்போ ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு கூட சாப்பிடல. அந்த புண்ணியமாக எங்களுக்கு வருமா அப்படின்னா அது கூட இல்லை அப்படின்ட்டு பெருமாள் வந்து விதவிதமாக இல்லையே நீ இதில் கிரேட் ஆச்சுன்னு அவங்க ஈகோ எங்கேயான ஒரு பிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு செக் பண்ணுறான். இதில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் கூட ஒன்றும் இல்லை. சேர்ந்துன்போம்னா புழுதி சகதியெல்லாம், ஏன்னா அந்த காற்றுல கீழே நாங்கள் குளிக்கிறது இல்லை, எப்போ மாட்டெல்லாம் ஒட்டி சாயங்காலம் போனால் குளிச்சா உண்டு. அதனால எங்களுக்கு ஆச்சாரம் தெரியாது, அனுஷ்டானம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது அப்படிமா. உடனே பெருமாள் சொல்கிறான், ஆமாம் வஞ்சனமா ஆட நீ வரேன்ட்டு எங்கள் அம்மா கூட தான் என்னை கூப்பிட்டா. நான் அதெல்லாம் கண்டுட்டு குளிச்சுட்டுலாம் சாப்பிட மாட்டேனே, வெண்ணெயை நான் அப்படியே சாப்பிட்ருவேனே, ஹார்லிக்ஸ் அப்படியே சாப்பிட்ற மாதிரி வெண்ணெயை அப்படியே சாப்பிட்ருவேனே அப்படின்னு சொல்லுவான் நான் பெருமாள். உடனே வந்துட்டு அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து அப்படின்வாங்க. எங்களுக்கு சுத்தமாக அதுக்காக உடனே அவன் சொல்லுவாங்களாம், பெருமாளே நீ பண்ணால் அது தப்பு கிடையாது, நீ யார்? நீ அந்த சர்வேஸ்வரன், உனக்கு இல்லாத ஒன்று ஞானமா அப்படின்னா என்னை அடையணுன்ட்டு ஒரு ஞானத்தை வச்சுட்டு இருக்கீங்களே அது போடும், நீங்களும் ஞானம் உடையவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே அவங்க சொல்லுவாங்களாம், அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்துன்றுவாங்களாம். அதாவது கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது பெருமாள் இப்படி பார்ப்பாராம், அந்த எனக்கே எல்லா இதிலும் இருக்குது, எல்லா குறையும் இருக்குது, நானும் எல்லா அவதாரத்தில் இந்த மாதிரிலாம் நான் இப்போ இருந்திருக்கேனே, அப்போ எனக்கும் நானும் உங்களை மாதிரி தானேன்னு வேணாம். சுச்சோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்களாம். யாரு நீ? அப்பேற்பட்ட பரம்பொருள், உனக்கு என்ன குறை இருக்குது? உன் குணத்தில் ஒரு குறை இருக்குமா? நீதானே எல்லாமே, சர்வமும் நீதானே, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்ட்டு கையை கூப்பிடுவாங்களாம். உடனே சொல்வானா, இப்படிலாம் உங்களை சொல்லிக்கிறீங்களே, சரி நான் இதெல்லாம் இந்த அவதார நோக்குக்காக பண்ணேன், எனக்கு குறையே இல்லைன்ட்டு கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த அறிவும் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னும்பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, நாங்கள் ஞானத்திலேயே இல்லையே, அதனால் நாங்கள் ஏதோ வாழறோம், ஏதோ இந்த பூமியில் பிறந்து இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறோம், நம்மள மாதிரியே சொல்லிக்கிறாங்க, இந்த உடம்பை காப்பாற்றுறோம் பெருமாளே, அதனால் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து அப்படின்வான். உடனே அவன் யோசிப்பானா, சரி நான் பரம்பொருள்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு குறை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நான் ஏன் உங்களுக்கு அந்த வீடு பேரை கொடுக்கணும்? நான் கொடுக்காம கூட போகலாம்ப்பா அப்படின்னு நைஸாக திரும்பிக்கிறானா. எவ்வளோ விளையாடுறான் இல்லை கண்ணன், எப்போவுமே விளையாடுவான். நான் சரி நான் வந்து கொடுக்கலப்பா அப்படின்னு உடனே இவங்க வந்துட்டு, உங்களுக்கு என்ன தான் இருக்கப்போ உங்கள் லிஸ்ட்டில் ஒன்றும் ஞானம் இல்லைன்ட்டிங்க, உங்கள் கர்மாக்களில் ஒன்றும் இது இல்லைன்ட்டிங்க, எல்லாமே உங்களை இதுவாக சொல்லிட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்ண்ணா அப்படின்றாலாம். எங்களுக்கு ஒரு புண்ணியம் வச்சுருக்கோம்,
உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடியோம். எங்கள் குலத்தில் நீ உதிக்கிற புண்ணியத்தை வச்சுட்டோமே, எங்களுக்காக தானே நீ பிறந்த. அங்கேருந்து எங்களுக்காக வைகுந்தத்துலேருந்து எங்களை உய்விக்கிறதுக்காக இடையர் குலத்தில் வந்துட்டல்ல, அதனால் எங்கள் குலத்துக்கே அந்த புண்ணியத்தை விட வேறு எந்த புண்ணியம் வேணும் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்களாம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னோடனே யோசிக்கிறானா, புண்ணியெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு தோணுனா தான்ப்பா கொடுப்பேன், நான் தோணலைன்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா நான் யார்கிட்டையும் பற்று வைக்கலப்பா, நான் இருக்கிற பரம்பொருள், அதனால் எனக்கு உங்ககிட்ட எதுக்குப்பா உறவோ என்ன இருக்குது அப்படின்னா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது அப்படின்னு திருப்பி கொண்டு வந்துட்டாங்களாம். பெருமாளே, நாங்கள் ஒன்றுமில்லாதவங்களா இருக்கலாம், ஆனால் ஒன்று இருக்குது எங்ககிட்ட, உங்ககிட்ட இருக்கிற உறவு இருக்குது அப்படின்னோடனே அவன் சொல்கிறானா, அது இந்த ஜென்மாவோட போயிடும், நீங்கள் இந்த பூமி விட்டுக்கணும். ஒழியாது, அதை ஒழிக்கவே முடியாது. அந்த ஜீவாத்மா பரமாத்மா உறவை எப்படி ஒழிக்க முடியாதே. திருப்பி இப்படி வராங்களாம். உடனே ஒழிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறானா, இதான் சரி, இப்போ இத்தனை நேரம் என்னை கோவிந்தான்னு 2-3 பாட்டாக தான் கூப்பிடுற மாதிரி எனக்கு தோன்றுறது. இத்தனை நாள் என்ன நாராயணன் தானே சொன்னீங்க, நான் நாராயணனா யோசிச்சேன்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ்னு 2 பாட்டாக தானே சொல்கிறீங்க. கோவிந்தன் என்னது, பசுமாடுகளெல்லாம் காக்கிறவன், அப்போ என்ன காப்பாத்து, கோபாலன் அப்படின்ற வேர்டெல்லாம் இப்போ தானே யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நாராயணன்ட்டு எனக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தானே நீங்கள் சொல்லிடுறீங்க. அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்றப்பா இதெல்லாம் சொல்ல, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் இப்படிலாம் தானே பாசுரத்தில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவானா. உடனே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தனை சிறுபேர் அழைத்தனவும். அந்த கோவிந்தான்ற நாமத்துக்கு முன்னாடி நாராயணன்ற நாமம் சின்னதாக போயிட்டான், அந்த சின்ன பேரை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சிறுபேர் அழைத்தனவும் சீரியார் கோச்சிக்காத பெருமாளே, நீ எங்க கண்ண, ஏன் கோவிந்தன், ஏன் கோபால, கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா, இதுதான் வசந்த நாமம். நான் இதை விட்டுல, நான் தெரியாமல் உன்னை நாராயணன், ஏன்னா வெளியில் உனக்கு கண்ணு பட்டுரும், உன்னை தெரிஞ்சுருவாங்க இல்லையா, இங்கே இருக்கான் கண்ணன்ட்டு. அதனால் நாங்கள் எங்களுக்கே இதுவாக இருந்தால் கூட நம்மளுக்கே ஒரு பெரிய ப்ரெஷியஸாக இருக்கிற விஷயத்த என்ன பண்ண மாட்டோம், எல்லாருக்கும் சொல்லி காமிச்சிட மாட்டோம், ஏன்னா கண்ணு பட்டுருன்ற அந்த பயம். அதனால் அப்படி வச்சுட்டோம் பெருமாளே, நீ எங்களை நான் தப்பாக எடுத்துக்காத பெருமாளே, கோச்சுன்றாத சீரியருளாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறானா, உங்ககிட்ட எந்த ஒரு இதுவுமே பிடிப்புமே சரி, ஒன்று பண்ணுறீங்களா, அப்போது நான் ஒன்று உங்களுக்கு தரேன், இப்போ நீங்கள் எனக்கு என்ன பதிலுக்கு தருவீங்க அப்படின்னு சும்மா ஒன்றை விளையாட்டு கேட்குறான்னா. அப்போ அவங்க சொல்கிறாங்களே, எனக்கு கொடுக்க என்ன இருக்குது பெருமாளே, ஒன்றுமே இல்லை. அப்போ நீ என்ன பண்ணலாம் தெரியுமா, நீ இறைவன், என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு கொடுக்கக்கூடிய சக்தி உனக்கு ஒண்டிதான் இருக்குது. அதனால் அந்த இறைவா நீ தாராய்ப்பறையிலோ ரொம்பாவ சீரி அருளாதே அப்படின்னு சொல்லிட்டு, நீ இறைவன், அதனால் எப்படி அறிவுராயின்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல திருப்பி உன்னை தூக்கி வச்சு சொல்கிறாங்க, என்கிட்டேருந்து உனக்கு தான் எனக்கு தரணுன்ட்டு இல்லை பெருமாளே, அதனால் எதுவுமே எதிர்பார்க்காம உங்ககிட்ட சரணாகதின்னு இருக்கோன்ட்டு. இவங்களை குடஞ்சி நான் கொடுத்தா நீ திருப்பி தரியான பெருமாளைக்கு கூட நம்ம என்னத்தை தர முடியும், நம்மளே தரலான்னா நாமளே அவன்து தானே, நான் என்ன புதுசாக அவனுக்கு தரது, எவ்வளோ அழகு, இதுதானே உண்மை இல்லை. அவன் என்ன அமைச்சிருக்கான், நான் திருப்பி அவனை என்ன தர்றது, நீ அமைச்சிருக்க, நான் உன்னோடது நான் ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் எனக்கு நல்லது, உனக்கு தெரியும் நான் உன்னோடது தான்ன்றது. அதனால நானே உன்னோடதுன்னு நான் உன்கிட்ட இருக்கும்போது நான் அதை தாண்டி என்னதை தர முடியும், ஒன்றுமே இல்லை. ஸோ பெருமாள் இங்கே இன்ச் பை இன்ச் அந்த புடம் போட்டு பகுத்து அவங்கள பகுத்து எங்கேயானா உனக்கு சின்ன ஈகோ இருக்கான்னு செக் பண்ணி இந்த இடத்துல ஆண்டாள் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஈகோன்றதே இல்லை, சர்வமும் நீ அப்படின்னு சொல்கிற வசந்த பாசுரம். ஸோ கோவிந்தான்ற அந்த நாமம் அவ்வளோ வசந்த நாமம். கோபாலா கோவிந்தானா எளியவருக்கு எளியவனா நம்மளோட இருந்த அந்த நாமம். அவன் அங்கே பரவாசுதேவனா ஒரு நாராயணனா அங்கெல்லாம் இருக்கும்போது கூட நம்மளுக்கு என்னமோ ரொம்ப எட்டாத இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்மளோடவன் அப்படின்ற அந்த உணர்வை தரக்கூடிய அந்த நாமாக்களை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த உணர்வில் கலக்க ஆரம்பிச்சிருவோம். அவனுக்கு கொடுக்க நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதாவது நாம்பளா எந்த முறைகளையோ எதை செஞ்சாலுமே சரி, நாம்பளா நினச்சி அவங்ககிட்ட போயிடவே முடியாது, அவன் நினச்சாதான் உண்டு. அந்த மாதிரியான என் மனசையே நான் ஒரு சாதனமாக நினச்சிட்டேன்னா கூட
அந்த மனசு அவன் நினச்சாதான் அவன் பக்கத்தில் போகும். அதுக்கும் சேர்த்து வேண்டிக்கணும்னு சொல்லி நான் உங்கள் எல்லாரையும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் 30 நாள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுக்க இதை சொல்கிறது மூலமாக நம்ம வந்த இடத்துக்கு போகிறதுக்கான சரணாகதியை மனசார பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாரையும் அன்பாக ஆசையாக கூப்பிடுறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமான் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.